friends, welcome to my channel. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ போடலாம் ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். ஒரு குக்கிங் வீடியோ தான். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு கீரை வச்சுட்டு நம்ம இது இருக்குல்ல ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மீன் அது வந்து நாங்கள் வந்து உணக்க மீன் கிடச்சிது. அதில் நான் எப்படி வந்து அதை கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அது ஒரு தோரன் மாதிரின்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா அடிப்பொலிங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க. பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு நான் வந்து மிளகு செஞ்சேன் ஆயிலோட. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கடுகு வெங்காயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்மகிட்ட கருவேப்பிலை போடல. இப்போ என் கையில் இல்லை. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் நான் கீரையே என்ன பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஆஞ்சி வச்சுட்டு அதில் இதில் கம்பெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா கிளியராக எடுத்து வச்சு கழுகி அதில் பூ கிடச்சேன்னா ரொம்ப சந்தோஷங்க. நல்லது, அதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் சாப்பிட்றது நல்லது. நல்லா அயன்சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூவில் நிறைய தன்மை இருக்குது. ஆன்ம குறைவு உள்ளவங்களுக்கெல்லாம் அது வந்து பாலில் இதுக்கு போட்டு காய்ச்சி குடித்தா சூப்பராக ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. அதனால் முருங்கைக்கீரைக்கு அப்படி ஒரு தன்மை மருத்துவ குணம் இருக்குது. அதில் பூச்சி பழுப்பு கரை இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போடணும். நல்லா கிளியராக கழுவி எடுத்து அந்த பூவோடு போடும்போது ஐயோ சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். எத்தனை பேருக்கு இந்தமாதிரி ருசி கிடைக்கிறதுன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ கீரை என்ன பண்ணிவிட்டு நல்லா கழுவி அதையும் போட்டு நல்லா வதக்கி அப்படியே சுருண்டி வரணுங்க. அப்போ தான் அப்படியே டேஸ்ட். இது சுருண்டினதுக்கப்புறம் தான் மீன் இருக்குல்ல, அந்த ப்ரான்ஸ் மீன் வந்து நான் வந்து உனக்கு மீன் சொல்லுவாங்க, அதுதான் நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் போடுறேன். சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லை ஆனால் இது எப்படி இல்லைன்னா ப்ரான்ஸு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதையும் வாங்கி கழுவி வச்சுட்டு மஞ்சள் போட்டு கழுவிங்க. அப்போ தான் அதில் கிருமிகள் எதாவது இருந்துச்சுன்னா செத்து போகும். ஏன்னா இப்போ என்னெல்லாமோ சேர்க்குறாங்க, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வருதுனால நம்ம ஹெல்த்தை நல்ல போல் பார்க்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் கழுகுறதாலும் உப்பு லைட்டாக மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுகுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடில் நான் வந்து தேங்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா சதைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. நல்லா சதைச்சி வச்சுக்கோங்க. சைடில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கழுகி வச்ச ப்ரான்ஸ் இருக்குல்ல, அதையும் ப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா இது உணக்க மீன் பார்த்திங்களா. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா உப்பு தண்ணி நிறைய இருக்கும், நிறைய பொடி இருக்கும் இதில். ஸோ நல்லா கழுகி விட்டு நான் வெந்நியில் போட்டு ஊற வச்சு கழுகி எடுத்து அதையும் இதில் போட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கூனி மீன் சொல்லுவாங்க சில ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கள் ஊரில் உனக்கு மீன் இது ப்ரான்ஸுன்னு சொல்லுவாங்க, கூனின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு நிறைய ஐட்டம்ஸ் உண்டு. நீங்கள் கேட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்னா அதையும் இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு தேங்காய் இது போடும்போது இது முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் உப்பெல்லாம் போட்டுருக்கேன். உப்பு போடாமலாம் இல்லை, டேஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், தேங்காய் அரைச்சிருக்கிறத நம்ம நல்லா சதைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா குழுன்னு அரைச்சிடாதீங்க. அப்போ வந்து குழம்பு ஆயிடுங்க. ஸோ நான் அந்த மாதிரிலாம் போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக நம்ம வந்து அபிவிருத்திலாம் எடுத்துன்னு நம்ம அரைக்கணும். அதே மாதிரி உப்பு தேவை இல்லைன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பு வந்து பரவாயில்ல. அதனால் நான் உப்பு லைட்டாக ஸ்ப்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இனி என்ன பண்ண போனால் அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கிறது தேங்காய். தேங்காய் இல்லாமல் கன்னியாகுமரியில் சாப்பாடு இல்லைங்க. எல்லாத்துலேயும் தேங்காய் குழம்பு எல்லாமே செய்வோம். எங்களுக்கு தேங்காய் இல்லாமல் மீன் குழம்பும் வைக்க முடியாது. எங்களுக்கு தேங்காய் இல்லைன்னா என்ன சொல்கிறது, உயிரே இல்லைன்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் எல்லாமே தேங்காய் மரம் அதிகமாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் மரம் இல்லைங்க, நாங்கள் கடையில் தான் வாங்குவோம். ஸோ நல்லா வெந்துருச்சு. நான் மூடி போட்டு தான் வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சு. அப்போ சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட் இருக்குங்க. இதே மாதிரி எத்தனை பேர் செய்ய போகிறீங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.